இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது டயபெட்டிஸ் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தான். டயபெட்டிஸ் வந்து நெறைய நண்பர்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதம் இந்த நாவல் பழ சீசன்னால, இந்த நாவல் பழ விதைய மருந்தா நாங்க பயன்படுத்தலாமா சார்? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டயபெட்டிஸ்க்கு நாவல் பழ விதை நல்ல ஒரு மருந்து. தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா, நாவல் பழ விதைய நேரடியா அப்படியே பயன்படுத்தக்கூடாது. நாவல் பழ விதை சேர்ந்த கூட்டு மருந்துகளா நீங்க பயன்படுத்துறது நல்லது. உதாரணத்துக்கு இந்த நாவல் பழ விதை சேர்ந்த மாத்திரைகளா நாவல் கொட்டை மாத்திரைன்னே இருக்கு. அது வெறும் நாவல் கொட்டை மட்டும் சேராது. பங்கப்பாலை சாறு, இன்னும் அதுல சில மூலிகைகள நம்ம சேர்த்து நாவல் கொட்டை மாத்திரையா தர்றோம். இது டயபெட்டிஸ்ல சுகர கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நாவல் விதை சேர்ந்த ஆவாரை குடிநீரா நீங்க பயன்படுத்த முடியும். இது டயபெட்டிஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு இந்த கை, கால் எரிச்சல், கைகள் மரத்துப் போதல், ஒரு சிலருக்கு யூரின் ஃப்ரீக்வென்ட்டா போறது. இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஆவாரை குடிநீர் நல்லாவே பயன் தரும். இந்த நாவல் விதை சேர்ந்த ஆவாரை குடிநீரை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரிலாம் பயன்படுத்தணும்னா, உங்களோட தேக அமைப்பு தெரிஞ்சு தாங்க பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு நீங்க வாதத்தைய, பித்தத்தைய, கபத்தையன்னு தெரிஞ்சுட்டு, அதற்கு ஏற்றார் போல மருத்துவரின் அறிவுரைப்படி தான் பயன்படுத்தணும். பிளெயினா பயன்படுத்தக்கூடாது. கூட்டு மருந்தா தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரியான தகவல் வேணும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே!